ஹாய் மக்களே, வாங்க நாம் இன்றைக்கி ஒரு பீஃப் கொத்து போடுவோம். முதல்ல லீக்ஸ், பச்சை வெங்காயம், கேரட் எடுத்து கல் சூடாக்கி போடுறோம். அதுக்கப்புறமா கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் ஒயிலோட சேர்த்து நாம் அதுக்கு மேலேயே அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஒரு முட்டை, அதுக்கப்புறமா நம்மளோட உப்பு, அதில் 2 ஸ்பூன். இந்த கலவையை நல்லா கலந்து கொஞ்சம் அதில் இருக்கிற தன்மை போகும் வரைக்கும் கொஞ்சம் வரட்டவும். அதுக்கப்புறமா நாம் பொடியாக நறுக்கி கட் பண்ணி வச்ச ரொட்டி நம்ம 2 டிஷ் போடுவோம். இது ஒரு ஃபுல் கொத்து போடுறோம். நாங்கள் பெஸ்ட் கஸ்டமர் இன்றைக்கி அவருக்கு நாங்கள் போடுறோம். பீஃப் கொத்து போடுறதால பீஃப் நம்ம போடுறோம். அதுக்கப்புறமா எங்களுடைய ஸ்பெஷல் குருமா குழம்பு இருக்குது, அதுலேயும் 2 ஸ்பூன் 2 கரண்டி போடுவோம். அதுக்கப்புறமா பீஃப் குழம்பும் இருக்குது, அது சிக்கன் குழம்பு, இது பீஃப் குழம்பு. பீஃப் குழம்புலையும் 2 போடுவோம், நல்லா காரமாக இருக்கும். அதை போட்டுவிட்டு நாம் நல்லா கிண்டி விடுவோம். கிண்டி விட்டுட்டு நம்மளோட அடிப்போம். அடித்து முடிச்சுட்டு நாம் டொமேட்டோ சோஸ், தக்காளி சோஸை வந்துட்டு மலைச்சாரலாக பொழிஞ்சு விடுவோம். அதுக்கப்புறமா பச்சை வெங்காயம், பச்சை லீக்ஸ், பச்சை கேரட் மேலே தூவி விட்டு அதுக்கு மேலே கார்லிக் ஜிஞ்சரை போட்டு ஒரு கிளறி அப்படியோ பரத்தி விடுவோம். அதை சும்மா முருண்டு வரும் வரைக்கும் நாம் கலச்சி விடுவோம். இது எங்களோட ஸ்டார் ஹோட்டல், காத்தாங்குடி டெலிகம் ரோட்டில் அமைஞ்சிக்கிற ஸ்டார் ஹோட்டலில் தான் நாங்கள் அந்த வேலை செஞ்சிட்ருக்கிறோம். அப்புறமா நாம் எப்போவுமே சொல்லுவோம், நம்மளோட உணவு எல்லாத்துக்கும் நெய் சேர்ப்போம்னு சொல்லி கடைசியாக நம்ம நெய்யை மேலால் தொளிச்சு போட்டு ஒரு கிளறுவை அப்படி கிளறி விடுவோம். நீங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணி வச்சு கொள்ளுங்க. இது மட்டும் இல்லை, நாங்கள் இந்த இலங்கையில் இருக்கிற ஊர்வல ஒன்றையும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்காவும் நாங்கள் அந்த ப்ளாக் போட்டுட்ருக்கிறோம். ஃபாலோ பண்ணி வச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு உடனே நாங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கொண்டே இருக்கலாம். அப்படியே பவா மாதிரி அப்படியே கொத்து ரெடி ஆகிட்டு நம்மளை கொத்தை அப்படியே பவா மாதிரி கூட்டி எடுத்துட்டோம்னு சொன்னால் சும்மா கமகமண்டு வாசம் வரும், மூக்கை தொலைச்சிட்டு. ஓகே, இப்போ பாருங்கள் நம்மளோட கொத்து. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்துட்டு டை யூஸ் பண்ணுறதில்ல. டை வந்துட்டு நாங்கள் எங்களோட உணவு